ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசி என்பர்கள்லாம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கடவுளால் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய சில விஷயத்தை இப்போ சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது வீனஸ் பிளானட்னு சொல்கிறோம்ல, இந்த ராசியினுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தினுடைய கருத்துப்படி இது வந்து தத்துவ ராசி, நிலத்தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்துக்கும் உங்களுக்கும் ஈர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அழகு, வசதி, கலை, பணம், உறவு, வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான், மற்றபடி பெரிய இதெல்லாம் கிடையாது. ரிஷபராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே பொறுமை அதிகமாக இருக்கும். சார் அப்படியா, அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே சார் அப்படின்னா இப்போ நான் முழுசாக சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிறது அது நான் சொல்லிடுறேன். யூடியூப்பில் பார்க்கலாம் ஒன்றும் சரியாக இருக்கிறதில்ல சார் அப்படிம்பீங்க. நான் பேசிடுறேன் இந்த வீடியோவில். பேசினதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் முழுசாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறது ராசி பலன் தான், ராசிக்கான பலன். உங்களுக்கு ராசி மட்டும்தான் ரிஷபம். உள்ள லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடம், அதே போல் இப்போ உங்களோட பிரயாணிக்கூடிய மற்ற ராசிகள், இது மாதிரி நிறைய வேறு இருக்குது. ஸோ அதற்கு தகுந்தாற் போல் தான் உங்களது ஜாதகம் செல்லுபடியாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்துன்னு பார்த்துக்கோங்க. ஒரு முறை முடிவெடுத்தால் மாற்றுவது உங்கள்கிட்ட கடினம். ஒரு தடவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிம்பாங்களா, அந்த மாதிரி தான். குடும்பம் மீது அதிக பாசம் உள்ள நபர் நீங்கள். பணத்தை மதிப்பவங்க. பணத்தை இப்படி தான் சார் செலவு பண்ணணும், இப்படி தான் சார் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பணத்தை மதிக்கிறவங்க. ஆனால் என்ன பலன்? பணம் உங்கள் கையில் நிற்கிறதில்ல. தரமான வாழ்க்கையை விரும்புகிறவங்க, உழைப்பில் நம்பிக்கை வச்சுருக்கவங்க, வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர். உங்களை பார்த்து ஒருத்தன் நீ என்னடா அமைதியாகவே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. மற்றவனுக்கு துரோகம் இல்லாத ஒரு எண்ணம் உங்கள் மனசு. மற்றவனுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் துரோகம் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவனை கூட நீங்கள் நினச்சி ஃபீல் தான் பண்ணீங்களே தவிர அவன் இதாகணும் அதாகணும் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. மனசை கஷ்டப்படுவீங்க. ஆனால் கடவுளுடைய ஆசி உங்களுடைய மனதின் மூலமாக அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுத்துருக்கு. ஒரு சிலருக்கு தண்டனை காத்திருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போது ரிஷபராசிக்காரரோட மனதில் என்ன தெரியுமா விடும்? என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க என் வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு உங்களோட மைண்டில் ஓடிடும். என்னை மதிக்காதவங்ககிட்ட இருந்து விலக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. என்னுடைய திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் இது ஜோதிட பார்வையால் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் அல்லது தாமதங்கள் காரணமாக அதிகமான யோசிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஆப்டாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை கடவுள் கொடுக்குறார். ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய பிறப்பு ரகசியம் என்ன தெரியுமா? ஜோதிட நம்பிக்கையின்படி ரிஷபராசியில் பிறந்தவங்க ஆன்ம நோக்கம் அப்படிம்பாங்க. அதாவது நிலையான வாழ்க்கையை உருவாக்குறது தான் உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம். ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி நிற்கணும் சார், அதுக்கு தான் சார் நாங்கள் வந்து பார்க்குறோம், போடுறோம் எடுக்கிறோம், அதுக்கு செலவுக்கும் வரவுக்குமே அப்படியே சரியாக இருக்கே, என்ன பண்ணுறதே தெரியல சார் அப்படிங்கிறத உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வருமானத்தை எடுக்கணும் சார், கடன் இல்லாமல் வாழணும் சார், இஎம்ஐயே இல்லாமல் வாழணும் சார், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் சார் அப்படின்னு தான் உங்களுக்கு நோக்கமே. குடும்பத்திற்கு ஆதாரமாக இருப்பது உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம். நீங்கள்னா உங்களுக்கு குடும்பம் வந்து ரொம்ப டல்லு, நீங்கள் தான் உங்களோட குடும்பத்தை மேல் நோக்கி வளர்த்து கொண்டு இருக்கீங்களே. பொருளாதார வளர்ச்சி அடைவது உங்களுடைய ஆதாரம். அழகு மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவது உங்களுடைய ஆதாரம். இந்த ராசியில் பிறந்தவங்க கலைத்துறையோ இல்லை அழகு சார்ந்த துறையிலையோ நீங்கள் வந்து மெருகேறீங்களோ இல்லையோ, அதை மற்றவங்களை மெருகேற்றி பார்க்கணுன்னு ஆசை, பாடுங்களோ இல்லையோ பாட்டல் கேட்கணுன்னு ஆசை, இந்த மாதிரி ஒரு நபர் நீங்கள். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் தெரியுமா எதிரி? அவசர முடிவு எடுக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுடைய எதிரி. ரிஷபராசிக்கு சவால் தரக்கூடியதெல்லாம் இதெல்லாம். இவங்களுடைய பொறுமையை சோதிப்பவங்க உங்களுடைய எதிரி. இவங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொள்கிறவங்க எதிரி. அதாவது உங்களை பயன்படுத்திக்கிறாங்கல்ல, உங்களோட நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களையே பயன்படுத்திக்குவாங்க. பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. உண்மையான எதிரி பெரும்பாலும் வெளியில் இல்லை. இவங்களுடைய பிடிவாதம் சில நேரங்களில் தடையாக அமையலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிடிவாதம் உங்களுக்கு ஒரு எதிரி. உங்களோட எதிரி வெளியில் இல்லை, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இருக்காங்க. உங்களுடைய சில உணர்ச்சிகளும் உங்களுக்கு எதிரி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத கோபம் எதிரி தான். தேவையில்லாத இடத்துல அதிகமான பேச்சு உங்களுக்கு எதிரி தான். தேவையில்லாத இடத்துல உங்களை நம்ப சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அங்கே போய் அவன் நம்பி உட்காந்துட்ருக்கீங்களா, அதுவும் எதிரி தான். குடும்பத்தில் யார் உறுதுணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் அல்லது தாய் வழி உறவுகள் ஆதரவு தருவாங்க. வாழ்க்கை துணை மூலமாக நிலைத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக பேசக்கூடிய குடும்ப உறுப்பினர் நல்ல துணையாக உங்களுக்கு இருப்பாங்க. சவால்கள் எதாவது தெரியுமா வருது? இவங்களோட கருத்தை புரிந்து கொள்ளாதவங்ககிட்ட சவால் வருது. கட்டுப்படுத்த முயற்சி செய்யக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் யோசித்து நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நன்மை உண்டு. ரிஷபராசிக்காரங்க பொருத்தமான தொழில் அப்படின்னா, ரிஷபராசிக்கு பொருந்தக்கூடிய துறைகள் அப்படின்னா ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்ட என்ன அப்படின்னா நிலம், கட்டிடம், ரியல் எஸ்டேட்டு, இது மூணுமே பொருத்தமான தொழில். விவசாயம், வங்கி நிதி, நகை தொழில், அழகு சார்ந்த தொழில், கலை, மீடியா, உணவு தொழில், ஆடை வியாபாரம், வாகனத்துறை, ஆன்லைன் வியாபாரம், இது எல்லாமே வேகமான லாபத்தை விட நிலையான வளர்ச்சியை சிறந்து வழங்கக்கூடிய ஒரு தொழிலாக உங்களுக்கு அமையும். இனி வரக்கூடிய காலத்தில் தொழில் நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, புதிய முயற்சிகளை திட்டமிட்டு செய்யணும். கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை. பண பரிவர்த்தனையில் தெளிவு வேணும்.
பழைய அனுபவத்தை வைத்து புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த திசை சாதகமாக இருக்கும் அப்படின்னா ஜோதிட நம்பிக்கையின்படி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசை வளர்ச்சிக்கு சாதகமாக பார்க்கப்படுதுங்க. தொழிலில் இடம், அலுவலக அமைப்பு போன்றவற்றில் வாஸ்து நம்பிக்கைகளை சிலர் பின்பற்றுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சில வாஸ்து நம்பிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். செய்வினை கந்திஷ்டி பற்றி சில விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிடம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கையில் சிலர் இதில் நம்புவாங்க, சிலர் நம்புறதில்ல. நான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், அது நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கிறது உங்களோட பயன்பாடு தான். கந்திஷ்டி இருக்கலாம், எதிர்மறை சக்திகள் பாதிக்கலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நடைமுறை காரணங்களும் ஒரு காரணமாக இருக்கும். மன அமைதி, நல்ல பழக்கம், நேர்மறை சூழல் முக்கியம். இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு படபடப்பு ஏற்படுது, இல்லை திடீர்னு ஒரு வேலை தடைகள்லாம் உங்களுக்கு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப் மாதிரி தோணுச்சு அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவர்களும் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அதே போல் இதையும் சொல்கிறேன், ஒரு பிரபல ஜோதிடர் தான். உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாக நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. பொறுமையாக தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல நேரம் எப்போ உங்களுக்கு அமையுது அப்படின்னா ரிஷபராசிக்கு பொறுமையாக காத்திருந்த விஷயங்களில் முன்னேற்றம் வரக்கூடிய காலங்களாக இருக்குங்க. முயற்சியை தொடர்ந்தால் வாய்ப்புகள் உருவாகும். முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் இப்பயும் உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் சரியான காலத்தை அறிய தேதி, நேரம், இடம் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியும். அதனால் நான் காமனாக தான் சொல்லியிருக்கேன். அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிட நம்பிக்கையின்படி வெள்ளை, பச்சை, இளஞ்சிவப்பு, க்ரீம் நிறம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு லக்கினமும் நட்சத்திரத்தின்படி சில எண்ணங்களும் சில நிறங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம். அது தனிப்படியாக சொல்ல முடியாது. இல்லை இப்போ நம்ம ரிஷபராசிக்கு பார்த்துட்டுனால உள்ளே 12 இதுக்குன்னு சொல்ல முடியாது. நட்சத்திரத்துக்கு 28 எல்லாம் உள்ளே இருக்குதுல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அதை நீங்கள் அதிர்ஷ்டமான நிறம் எதுவோ அந்த நேரத்துலேயே நீங்கள் டெய்லி ட்ரெஸ் போடணும்னு இல்லை, அந்த நேரத்தில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருந்தா கூட போதுமானது. நிறைய பேருக்கு இந்த நிற விஷயத்தில் பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது ஒரு நிறத்தில் கை வச்சு எந்திரிங்க. அதே விஷயம் அன்னைக்கும் உங்களுக்கு செயல்படலாம், அல்லது அந்த வாரத்திலே உங்களுக்கு செயல்படலாம். இது நிறம் உங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி சில ஈடுபாடுகள் ஏற்படும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இந்த கோயிலுக்கு இந்த டைமில் போய்ட்டு வாங்க உங்களுக்கு மாற்றம் வரும்பாங்கள்ல, அதாவது ஆக்சிஸ் மாறி இருக்கும். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரெலாம் போடும்போது உள்ளே உங்களுக்கு ஆக்சிஸ் மாதிரி இருக்கும். இந்த தசாபுத்தியில் இந்த ஆக்சிஸ் இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த கிரகத்தினுடைய கட்டம் உங்களுடைய பூமியில் உங்களை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதோட அமைப்பு இருக்கும். இப்போ நான் சொல்கிறது குழப்பற மாதிரி இருக்கலாம், அது ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆக்சிஸ் மாறினுச்சு, ஒரு சின்ன டிகிரி மாறினுச்சுன்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு 3-4 மாதங்களே தசாபுத்தி மாற்றம் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கால்குலேட்டிவாக சயின்டிஃபிக்காக நீங்கள் யோசிங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்ட எண்கள்னால் 6, 15, 24 எண்கள் ரிஷபத்தோட தொடர்பு கொள்ளையது. ஸோ அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்டமான நாள் வெள்ளிக்கிழமை முக்கியமான நாளாக கருதப்படுது. ஸோ வண்டி வாகனங்கள் வாங்குறது அந்த மாதிரி விஷயத்தில் அந்த நாட்கள் பண்ணலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரங்க உண்மையான அன்பை விரும்புவாங்க. அவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். உறவில் நம்பிக்கை எதிர்பார்ப்பாங்க. உங்களை நம்பணும் அப்படின்னா நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி பண்ணி பணம் கொடுக்கணும், அதெல்லாம் ரெண்டாவது. நீ என்கிட்ட நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். குடும்ப பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. குடும்ப பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க. குடும்பத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் மேலும் வளரக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். இந்த குடும்பத்தில் இருக்கிறதுலே இவங்க தான் பேக் போன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், முதுகெலும்பு மாதிரி இவங்க தான். அதே போல் திருமணத்தில் புரிதல் முக்கியம். பிடிவாதத்தை குறைத்தா உறவு சிறப்பாகும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நிறைய வீடியோக்களில் சொல்கிறேன். திருமண ரீதியான விஷயங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுன்னு போடுங்க. அதுக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த கோயில் எங்கே இருக்குது அதுக்குன்னு ஃபோன் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியான விஷயத்துக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகி உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருக்குது, இல்லை ஒன்றும் புரிதல் வரல அப்படிங்கிறவங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய புரிதல் ஏற்படும். அந்த கோவிலில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் பார்வதியும் சேர்ந்த சிலையாக வெள்ளை தசபாசானத்தில் இருக்குது. பக்கத்துலேயே செங்குட்டு வேலவர் முருகர் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே விநாயகர் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. இது எல்லாம் ஒரு சேர திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலை மேலேயே இருக்காங்க. வழியில் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா 60 அடி பாம்பு சிலையை நீங்கள் தரிசிக்கலாம். 1200 படிக்கட்டுகள். இல்லை சார் நடக்க முடியறதெல்லாம் நாங்கள் வண்டியிலே கூட போய்ட்டு வந்துடும் அப்படின்னா வண்டியில் போகிறதுக்கும் மேலே வண்டியில் போய்டலாம், பஸ்ஸும் போகுது. நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும். இன்றைக்கும் நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க, புதுசாக திருமணம் ஆனவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் மாலை மாற்றிக்கிறாங்க. இல்லை வயதானவங்களாம் ஒரு 60 வயது 50 வயதுலாம் ஆகுதுன்னா அங்கே போய் அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா குடும்ப சமேதர்களாக காட்சி தரக்கூடிய ஸ்தலம்,
குடும்ப சமேதராக ஒரு ஆகணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் வருது. குடும்பத்தை வந்து மெருகேற்றி உருவாக்கி கொண்டு வரதுக்கு நிறைய வழிகள் பிறக்குது அப்படிங்கிறது தான் அந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு. எல்லாம் தசபாசானத்தால் செய்யப்பட்ட சிலை. அந்த இருக்கக்கூடிய சிலைகளுக்கு அபிஷேகம் கிடையாது. நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஸ்தலம். போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க. திருமண ரீதியான சிக்கல்கள் தீரும். குழந்தை பாக்கியத்துக்கு நான் முன்னாடியே சொன்னது தான். அதே போல் முன்னாடி ஒரு விஷயம், அந்த திருமண விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது வசியம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கீழே பிரபல ஜோதிடருடைய நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாமே தவிர தயவு செய்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்திக்கோங்க. கீழே அந்த நம்பர் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன ஹெல்ப் வேணுமோ அவர் பண்ணி கொடுப்பார். ஜோதிட ரீதியான தகவல் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவார். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 2 கோயில், அதில் ஒரு முக்கியமான ஸ்தலம். ஃபஸ்ட்டு நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலையனூர் போய்ட்டு வந்துடும். சார் அங்கேயே 2 கோயில் முடிஞ்சு அப்படின்னா திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலையனூர் போயிட்டு வரணுங்கிறது ஒரே ஸ்தலம் மாதிரி அது. அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தீரும். அங்காள பரமேஸ்வரம்மன் கோயில், உயிர்கள் கையில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல குழந்தை வரம் கேட்டோம்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் கோயில் ஒரு அமாவாசை டைம்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட அந்த வீடியோவில் எத்தனை மனுஷங்க இருக்காங்கன்னு உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. அவ்வளோ க்ரௌடு இருக்கும். மற்ற நாட்களில் கூட நீங்கள் போய் வழிபட்டு வாங்க. போய் வழிபட்டுட்டு பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற இடத்துக்கு போய் வழிபட்டு மேலே இருக்கக்கூடிய பழனி முருகர் கோயிலுக்கு போய் வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை வழிபாடு, குழந்தைக்காக வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஜோதிடப்படி குழந்தை யோகம் அப்படிங்கிறது முழு ஜாதகத்தை வைத்து தான் பார்க்கணும். ஸோ உங்களுடைய முழு ஜாதகத்தை வச்சு தான் செக் பண்ண முடியும். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே குழந்தைகளுக்கு அதிக பாசம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை முன்னிலைப்படுத்துபவர்களாக இருப்பாங்க. வண்டி வாகன யோகம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. ரிஷப அப்படிங்கிறது ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஷபம் வசதி மற்றும் பொருள் சேர்க்கையோடு தொடர்புபடுத்தக்கூடிய ராசி. அதனால் வாகனம் வாங்கக்கூடிய ஆசை உங்களுக்கு அதிகமாகவே தோன்றிகிட்டே இருக்கும். இந்த வாகனத்தை பார்த்தா ஆசை வரும், அந்த வாகனத்தை பார்த்தா ஆசை வரும். சார் கார் வாங்கியாச்சு, சார் 2 வீலர் பார்த்தா ஆசையாக சார் 2 வீலர் வாங்கியாச்சு, ஒரு கார் வாங்கிட்டேன், இன்னும் கார் பார்த்தா ஆசையாக இருக்குன்னு நம்ம வாங்குவோம். ரிஷபராசி வந்து ஒரு ஈர்ப்புடைய ராசி. வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குவீங்க. ரொம்ப நாளாக எங்கிட்டு இருக்க சார் ஸ்டெப் எடுக்கலாம், ஸ்டெப் எடுத்தீங்கன்னா வாங்கிடுவீங்க. அவ்வளோதான். வசதியான வாழ்க்கை விரும்பக்கூடிய ராசி ரிஷபராசி. அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆசைகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. அதே மாதிரி வண்டி வாகனத்தின் மீது ஆசைப்பட்டாலும் வாங்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. சொத்து யோகம் கொண்ட ராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலம், வீடு, சேமிப்பு மீது ஆர்வம் இருக்கும். இது 3மே வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. சொத்து யோகத்தின் மூலமாக ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ராசி. மெதுவாக சேர்த்தாலும் நீண்ட காலத்தில் சொத்து உருவாக்கக்கூடிய மனநிலை இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் சொத்து சேர்க்குறாங்க, ஆனால் நீண்ட நாட்களுக்கு அது நிலைத்திருப்பது போல் செட் பண்ணக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு வந்து நிலைப்பாடுகள் இருக்கும். அடுத்த 12 நாட்கள் பொதுவான பலன் அப்படின்னு பார்க்கும்போது பழைய வேலைகள் முடிக்க வாய்ப்பு உண்டுங்க. ஃபஸ்ட்டு 3 நாளில் பழைய வேலைகள்லாம் முடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு 3 நாளில் புதிய தொடர்புகள் உருவாகும். அந்த தொடர்புகள் மூலமாக நல்லதும் உண்டு, சில எச்சரிக்கைகளும் உண்டு. நீங்கள் பார்த்துருந்துக்கணும். அதுக்கு அடுத்த 3 நாட்கள் பண விஷயங்களில் கவனம் தேவை. பண விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கு அடுத்த 3 நாள் புதிய திட்டங்களை தொடங்க சிந்திங்க. புதிய திட்டங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா சிந்திச்சு அந்த இடத்துல செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த டைம்லாம் நீங்கள் தயவுசெய்து கரெக்டாக பயன்படுத்திங்க அப்படின்னா வெற்றி. தயவுசெய்து கரெக்டாக பயன்படுத்துங்க, வெற்றி அடையலாம். அதே போல் இனி செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துங்க. புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். உடல் நலம் கவனிங்க. நல்ல உறவுகளை பாதுகாக்கவும் பொறுமையை பயன்படுத்துங்க. செய்யக்கூடாதது அப்படின்னா அவசர முடிவுகள் செய்யக்கூடாது. கோபத்தில் பேசுகிறது செய்யக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட ரகசியம் பகிர்தலை தயவு செய்து பண்ணாதீங்க. தேவையில்லாத கடன் இந்த டைமில் வாங்கினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ தேவையில்லாத கடன் மட்டும் இந்த டைமில் வாங்காதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவும் அப்படி சொல்கிறோம். இன்னொன்று மெயினாக நான் சொன்னால, பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துங்க, புதிய திறமைகளை கற்றுக்கங்க, உடல்நல கவனிங்க, நல்ல உறவுகளை பாதுகாங்க, பொறுமையை பயன்படுத்துங்கன்னு. இதில் பணத்தை நீங்கள் வந்து என்ன தான் திட்டமிட்டாலும் இந்த காலகட்டத்தில் செலவாகிட்டே தான் போய்ட்டுருக்கும். நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கணிச்சிக்க முடியும். இந்த ராசிக்காரங்க ஒரு மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா, சார் பணம்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக வருது சார், ஆனால் சட்டை சேமிக்க முடியல, கடனுக்கும் இதுக்குமே சரியாக போய்ட்டுருக்கு சார் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு உள்நோக்கத்துலேயே ஒரு குமுறல்லே இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக சில உண்மைகளை சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பணம் தங்காத ராசி தான் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா. இதில் ஒரு சில தசாபுத்திகள் அமையும் போது உங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு லாட்ரி அடிக்கிற மாதிரிலாம் பணம் வரும். அந்த டைமில் நீங்கள் பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃபே செட்டில்டு, அந்த மாதிரி தான் உருவாகும். அது எந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தை வச்சு தான் கணிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு நல்ல நேரம் அமையும் போது உங்களோட குடும்பத்தில் உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிக்கு நல்ல நேரம் அமையணும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்பயும் மைண்டில் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக நல்ல நேரம் இருக்குது, உங்களோட பார்ட்னரோ இல்லை தொழில் பார்ட்னரோ ஃபேமிலி பார்ட்னரோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ட்ராபேக் பண்ணும். ரிஷபராசிங்கிறது ஒரு ஒற்று ராசி மாதிரி. ரிஷபங்கிறது வாகனத்து மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்னைக்கு தான் வந்து மரியாதை.
வாகனத்திற்கும் மரியாதை, வாகனத்தின் மீது அமைந்திருக்கக்கூடிய அன்னைக்கும் மரியாதை. ஸோ 2 பேரும் இணைந்து தான் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க. அப்படின்னா பார்ட்னர் தொழில் உங்களுக்கு செட் ஆகும். ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் வந்து வாகனமாக இருக்கிற மாதிரி ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஷபத்தால் தனிப்படையாகவும் செயல்பட முடியும், சேர்ந்து செயல்பட்டால் 100 மடங்கு எக்ஸ்ட்ராவும் செயல்பட முடியும். அப்போ உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜாதகமே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட எப்போவுமே ஒட்டிட்டு இருக்கிற ஆளோட ஜாதகத்தையும் பாருங்கள். உங்கள் கூட யார் இருக்கா, உங்கள் நண்பனோ இல்லை உங்கள் தொழிலையோ இல்லை உங்கள் மனைவியோ உங்களோட குழந்தைகளோ இல்லை உங்களோட தொழில் பார்ட்னரோ எங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தொழிலை வந்து கால்குலேட்டே பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பணம் பயங்கரமாக தங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. லோக்கலில் கூட நீங்கள் பாருங்கள், அதில் செட் ஆகலை அப்படின்னா மட்டும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு பயன்படுத்துங்க. பிரபல ஜோதிடர் தான் பேசுவார், அப்பாயின்மெண்ட் பேசி தான் ஜோதிடர் பார்ப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஐடியா இருக்கிறீங்க மட்டும் பண்ணுங்கள். இல்லை சார் வெயிட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் லோக்கலில் ஜாதகம் பாருங்கள் தயவுசெய்து. ஏன்னா இது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து புஷ் பண்ணுறதெல்லாம் இல்லை. இங்கே ஃபோனே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு ஃபோன் வந்துட்டுருக்கு அவருக்கு. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஃபீஸஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த ராசிக்காரங்க ரிஷப ராசிக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தான். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை சார் ஒன்றும் இன்னும் செட் ஆகலை அப்படின்னா உங்களோட தசாபுத்தி வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். அது உங்களுடைய கர்மாவாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய ப்ராப்ளம் சாபங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் ஜாதக ரீதியாக. அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.